வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம அர்ஜுனோட டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீலோவில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து அஃபிஷியலான பகவந்த் கேசனியோட ரீமேக் மூவி. இதில் வந்து நம்ம வினோத் வந்து அந்த வில்லனுக்கான ஸ்கோப்பையும் அதே மாதிரி சில கமர்ஷியல் எலமெண்ட்டையும் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. கதைப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணை வந்து ஒரு பயத்தில் இருப்பாங்க. அந்த பயத்துக்கான காரணத்தையும் அதே மாதிரி நேஷ்னலாக இந்தியாவுக்கு உள்ள த்ரெட்டை பற்றியும் வந்து இந்த படத்தை வந்து நம்ம வினோத் வந்து எடுத்திருக்காரு. இந்த கதையே வந்து அந்த பகவந்த் கேசரியோட கதை தான். ஆனால் அந்த கதையில் வந்து நம்மளோட வினோத் வந்து அவரோட ஸ்டைலில் ஒரு வேறு லெவலில் கமர்ஷியல் எலமெண்ட்டோடு கொடுத்துருக்காரு. குறிப்பாக வந்து ரோபோட்டிக்ஸ் எல்லாம் வந்து கிளைமேக்ஸில் வந்து காமிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம மதன் கௌரியோட கேமியோ இந்த மாதிரி சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்டும் அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் அப்புறம் அட்லி அப்புறம் நெல்சன்னு சொல்லிட்டு இவங்களோட கேமியோஸும் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி வந்து சிஎம்மாக வந்து அவர் அடிக்கடி அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி வந்து பிளட் படி காமிக்கிறாங்க. ஒரு ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி அந்தந்த போர்ஷனில் காமிக்கிற தியேட்டரில் வேறு லெவலில் வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக 2-3 சீன்ஸ்லாம் வந்து ஒரு சூப்பரான சீன்ஸாக இருந்தது. குறிப்பாக அவர் அசம்பிளியில் செஞ்ச இந்த சீனையும் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து அந்த படத்தில் லீக் ஆகிற அந்த ஃபுட்டேஜ்லேயுமே எடுத்திருக்கும் போல் அது வந்து இப்போ வேறு லெவலில் கண்டிப்பாக ஃபேமஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அனிருத் அவர்கள் ஒரு புது ரேப் சாங்கையும் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படம் இன்னும் லீக்காக இருந்தாலும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துருந்தது. குறிப்பாக லீக்கான அந்த ஃபுட்டேஜ் யாரும் பார்க்கலைன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஃபுல் ட்ரீட்டாக இருக்கும். எனக்கு ஃபுல் ட்ரீட்டாக தான் இருந்தது. அந்த லீக்கான ஃபுட்டேஜில் என்னென்ன கட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியலை. ஆனால் இந்த படம் வந்து சென்சாரில் நிறையா இதை வந்து காமிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து அந்த உமன் என்பவரை வந்து அதை கொண்டு வரதையும் அதே மாதிரி பிரகாஷ் ராஜுக்கும் நம்ம தளபதிக்குமான அந்த காம்போவும் வந்து வேறு லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு நம்ம தளபதியோட ஹூக் ஸ்டெப்பெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ண விதம் பக்காவாக வந்து இருந்தது. இந்த படம் வந்து கடைசியாக முடிச்சுட்டு போகையில் நம்ம தளபதியோட அந்த சீன்ஸை வந்து ஆட் பண்ணி குறிப்பாக அந்த அரசியலோட அந்த பின்னணியையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆடியோ லான்ச்சோட ஃபுட்டேஜும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக வேறு லெவலில் இருந்தது. கடைசியாக தியேட்டருக்கு முடிச்சு போக தளபதியோட கடைசி மூவி ஒரு வேறு லெவலில் அழுகையும் சோகமும் தான் இருந்தது. இனிமேல் தளபதி இப்படி தான் பார்க்க போகிறோன்னு தெரியல. அரசியலில் என்ன தான் வந்து ஒரு மாபெரும் சக்தியாக இருந்தாலும் சினிமாவில் வந்து அவரோட வெற்றிடம் ரொம்பவே வந்து எல்லாருக்கும் வந்து இது ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு இந்த படம் வந்து என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.